சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிவா வந்து டாக்டர் மீட்டிங்காக சென்னை போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிந்துவையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிந்துவை வந்து சிந்து சாரீ கட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள ரூம்லேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. டாக்டர் மீட்டுக்கு நான் மட்டும்தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிவா. சொல்லிவிட்டு அவங்களும் மீட்டிங் போயிடுவாங்க. ஆனால் மீட்டிங்கில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள டாக்டர் வந்து சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் சிவா கிட்ட இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா உடனே வந்து சிவா வந்து அவங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வரல, ஏன்னா அவங்க வில்லேஜில் வளர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து மீட்டிங்கில் எந்த மாதிரி நடந்துக்கணும்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சிந்துவை வந்து ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சிந்து வந்து உள்ளே வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுவாங்க. வந்து சிவாவோட மானத்தை காப்பாற்றிடுவாங்க. சிவா கையை போய் கோத்துட்டு மீட்டிங்கில் எந்த மாதிரி கரெக்டாக பேசணுமோ அந்த மாதிரி பேசி சிவா வந்து ரொம்பவே பாராட்ட வச்சுருவாங்க. சிவாவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனியர் டாக்டரும் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவையும் நீ சிவாவை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவா வந்து சிந்துக்கிட்ட நீ எப்படி கரெக்டாக நேரத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபேமிலியெல்லாம் எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் மட்டும் தான் தனியாக போனீங்க, அதனால் நான் பைரவி கிட்ட மீட்டிங்கில் எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் பொம்மைக்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு என் ட்ரெஸ்ஸை தூக்கி பொம்மைக்கிட்ட போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உன்னை மாதிரி அடிக்கடி இப்படி மாறுற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சிந்து, நீ எந்த நேரத்தில் எப்படி மாறுவேன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு சிந்துவை பற்றி சிவா சொல்லிகிட்டு இருப்பாங்க. எல்லாமே உனக்காக தான் டாக்டரே, உன்னை யாருக்கிட்டையும் நான் அசிங்கப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்லுவாங்க. சிந்து வந்து சிவாவை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா சிவாவுக்கு சிந்துவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரம் சிவா பார்த்தீங்கன்னா சிந்து கிட்ட லவ்வை சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.